ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் பூசணிக்காய் ஜூஸ், சாலட், பச்சடி இது மூணுமே செய்ய போகிறோம். பொதுவாக பூசணிக்காவை சாம்பார், குழம்பு, பொரியல், கூட்டு இப்படி குக் பண்ணி சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிடும் பொழுது கொஞ்சம் ஆரோக்கியம் அதிகம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து இந்த ரெசிபீஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பூசணிக்காவை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட், ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரே ஒரு பீஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக பூசணிக்காய் சாலட் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பச்சடி செய்கிறதுக்காக அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம தயிர் சேர்க்க போகிறோம், அதுக்கும் சேர்த்து சால்ட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஒரு பீஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டி தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காய் தயிர் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் பூசணிக்காவை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு கிளாஸ் ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு பூசணிக்காயை நான் எடுத்துக்கிறேன். பூசணிக்காயில் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதை, சதை, அந்த காய் பகுதி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அந்த விதையெல்லாம் வெறுசாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே வெறுசாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட கொத்தமல்லி இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 அல்லது 6 மிளகு சேர்த்துக்கலாம். இது அரைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கொத்தமல்லி பிடிக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். ஆனால் கொத்தமல்லி கண்டிப்பாக அந்த ரெசிபிக்கு சேர்க்கணும். இது மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஸ்பூனால் நல்லா தேய்ச்சி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு சக்கையை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக தேன் ரெண்டும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் ஆகணும், ஃபேட் ரெடியூஸ் ஆகணுன்றவங்க கண்டினியூஸாக வீக்லி 2 டைம்ஸ் இந்த ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.